நாடகம் மயிர்கொட்டிகள். எழுதியவர் மரவன் புலோ, செல்லம் அம்பலவான். இந்த பயணம் என்ன முழுவீழத்தில் வெளிக்கிட்டமோ தெரியாது. அங்கே ரெயினுக்கு புக் பண்ணி பிறகு அங்கே இருந்து பஸ்ஸால் வந்து பிறகு ஸ்டேஷனில் தூங்கி கொண்டு நின்று சி பிறகு இந்தியாலையும் இப்படி இடிவிழுமென்று தெரியுமே. பேசாமல் ஸ்டேஷனுக்கு முன்னாலேயே ஒரு லொச்சியில் நின்று யாருக்கும் தெரியாமல் அலுவலை முடிச்சுட்டு காதும் வச்ச மாதிரி போயிருக்கலாம். மரியாதையுமா இருந்திருக்க. ஏனப்பா இப்போ எங்க மரியாதை இல்லையாண்டு எரிஞ்சு கொள்றீர்கள்? அந்த காலத்தில் கிளாலி கொம்படியண்டு கை நடிக கால் நடிக நடந்து மாட்டு வண்டியிலையும் தூணியிலையும் விளைஞ்சு வந்ததை மறந்துட்டிகள். அது யார் இல்லையன்றது? உவன் ஓட்டோக்காரனை பார்த்தியே ஏதோ மீட்டர் ரக்ஷி என்று எழுதி போட்டு எத்தனை தினம் இந்த மாலுக்கடை ஒச்சிக்கடை பொன்னம்பல வானேஜர் கோயில் என்று காட்டினான். சொல்லு பார்ப்போம். ஒற்று மணித்தியாலமாக உள்ள எல்லா ஒழுங்கைகளையும் காட்டி ஊர் சுற்றி போட்டு மீட்டரை காட்டி 403 ரூபாயா? அற காசடியப்பா. உதுக்குத்தான் சொல்கிறது, மற்றவையை நம்பி இருக்கக்கூடாதுண்டு. தெரியாமலே சொல்கிறது. ஆசை மாமி மாமாவோட வாராவண்டு தெரியும், ஸ்டேஷனுக்குத்தான் வர வேண்டாம். அட டெலிஃபோனை தன்னும் தான் ஆன்சர் பண்ணி இருக்கலாமே இல்லை? நீயும் உண்ட மருமானம். ஓட்டோக்காரனோட கதைக்க வகையில் பெப்பே ஏண்டி இருந்து போட்டு அவன் போனா பிறகு இப்போ எனக்கு வண்ட வாழங்காட்டுறியாளே சொல்லுங்க. 400 ரூபா எடுத்து கொடுக்க சும்மா இருந்து போட்டு இப்போ என் அண்ணன் மூனை இதுக்கு இழுத்து குலைச்சி என்ன பிரியோசனம்? உதுக்கும் அவன் ஹரிக்கும் என்னப்பா சம்பந்தம்? அதுகளுக்கும் என்ன சோலியோ என்ன வேலையோ யார் கண்டது? வேலையோ? வாங்க என்னது ரெயினால வந்ததும் உள்ளுக்கே வரல, மாமாட்ட கணையை கெடுத்து நிற்கிறீர்கள் போல. வேறு என்ன சுதன், கேட்க வேண்டியவன் எல்லோ கேட்டிருக்க வேணும். அவன் ஓட்டோக்காரன் போனா பிறகு என்னிலே எரிஞ்சு விழுந்து கொக்கரிச்சா இஞ்ச இப்படித்தானத்தை கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கே ஓட்டோக்காரன் கயிறு தெரிக்கிறானுங்க. நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வாரீங்கன்னு தெரிஞ்சிட்டா பிறகு சொல்லுவா வேணும். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வாரம் என்று தெரிஞ்சால் அவங்க மட்டுமில்லை எல்லாரும் கயிறு திருப்பினோம். ஓ அதுதான் திரிக்கினமே. என்ன மாமா ஏன் ஒரு மாதிரி சொல்றீள்? என்ன நடந்தது? அது சுதன், ரெயினால இறங்கி மாமா டெலிஃபோன் எடுத்தவர் அப்ப ஹரி எடுக்க இல்லையா? எடுக்கலையோ? என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமே. அவ ஒருத்தி கேள்விக்கு பதில் சொல்றாவாம். பதில் நானும் மினக்கட்டு விரல் நோக அடித்தேன் ஒரு தரமே. எத்தனை தரம் அடிச்சிருக்கிறேன். ஆரோ ஒரு சிங்காரி சிங்களத்தை சிங்காரி ஒருத்தி எடுத்து சாரி ஹரி இப்போ பிசி பிறகு எடுங்கோண்டு அட தமிழிலே எனக்கு சொல்றா. அது மாமா என்ன இது புது கதை? டெலிஃபோன் எடுக்கிறான் இல்லையண்டார், இப்போ என்னடாண்டால் சிங்காரி வெங்காளி என்றார். அவளுக்கு எல்லாம் விலாவாரியா சொல்லி துளைக்கவன். அவதான் தன் அண்ணன் மகன் என்று உருகுறார். அங்க அவள் இளையவள் கவிதா வேற மச்சான் என்று இவருக்காக காத்திருக்கிறார். இன்று என்னடாண்டால் இப்போ ஹரி பிஸியா. ஒரு சிங்களப்பட்டியோட பிஸியா. ஒன்று மட்டும் சொல்லி போட்டேன் சுதன். அது மாமா என்று சொல்லாத. அப்படி ஒரு மரியாதை இருந்திருந்தால் இன்றைக்கு இப்படி நடந்திருக்குமே. அல்ல இப்படி அலைஞ்சிருப்போமே நாங்கள். ஆட்டியன் கோபத்தை ஆரிலியன் காட்டிருக்காள். ஆரோ ஒரு சிங்களப்பட்ட டெலிஃபோனை ஆன்சர் பண்ணிட்டாள்ண்டா போல இப்போ தேவை இல்லாமல் ஏன் முழங்காலுக்கும் முட்டை தலைக்கு முடிச்சு போடுறீர்கள்? ஹரி விரட்டுவன் கேட்டு பாப்பம். சும்மா தெருவில் நின்று கட்டாமல் உள்ளுக்க வாங்கோ. இது ஊர் இல்லை கொழும்பு, அதை மறந்துடாதேங்கோ. ஓ மாமா வாங்கல் உள்ளுக்கு பந்த கலையார போய் கொஞ்சம் குளியுங்கோ. சித்தபாவம் வந்த பிறகு ஆறுதலா விபரமா கதைக்குங்கோ. எல்லாரும் பார்க்குறாங்க, வாங்க உள்ளுக்க. அவர் சுதன் நீ பேக்கை கொண்டு உள்ளுக்க போ. கொள்ளும் பண்டு பார்க்குறேன், அதால வாரன். இப்போ ஊரண்டா தெரியும் இந்த காசிநாதன் நாரண்டு. எக்கும் குளிச்சுட்டு வாரன். ஆர் சுதன் கார் வந்து நிப்பாட்டுது? ஆர் சித்தப்பாவின் காரே? ஓ அவ இந்த நேரத்தில் நீங்கள் உள்ளுக்க போங்க மாமி. அவற்ற கார் தான் உங்களோட கோல் வந்ததுண்டு
ஃபோனில் பார்த்துருப்பார் போல் அதான் வந்திருக்கிறார். புள்ள புள்ளி கொண்டு மருகுது போல கிடக்குது. யார் அது? வேற யார்? நான் சொன்னேன் அந்த சொறி ஹரி பிசி அந்த சிங்காரியா தான் இருக்கும். வெக்கம் இல்லாமல் வாயால கேட்கிறியே, கண்ணால நீயே பார் அந்த கன்றாவிய. சும்மா கண்கட்ட கதை கதைக்காதீங்கோ. குளிச்சுட்டு வேலைக்கு வாங்கோ. அந்த விரட்டம் கேட்டு பாப்பான். இனியும் ஒரு கேள்வி வேற, விளக்கம் வேற வேண்டி கிடக்கு. கைப்புண்ணுக்கு என்ன கண்ணாடியே வேணும்? அது வந்து மாமி அந்த சாப்பாடு தார ஆண்டின்ற மகள். அவைண்ட வீட்டில் தான் காலையிலையும் இரவிலையும் சாப்பாடு எடுக்கிற நாங்கள். அப்படியே சாப்பாடு எடுக்கிறது சரி. 2 பேரும் முண்டா காரில் வரியினம், அதுவும் முன்சீட்டில் பக்கத்தில் இருந்து. சித்தப்பா டிரைவ் பண்ணக்க அவள் பின்னான் சீட்டில் இருந்தா இங்கே கொழும்புல பார்க்குறவங்க அவ முதலாளி அண்டும் இவர் அவன்ட டிரைவர் அண்டும் இல்லை நினைப்பினம். அதுதான் அதுதானே பார்த்தன் இஞ்சி. அப்படியே சரி சரி. என்ன மாமி எப்படி பயணம்? மாமா கழிச்சதா மேகலா சொன்னா, நான் அப்போ ஒரு மீட்டிங்ல இருந்தேன். நான் மேகலா தான் டெலிஃபோனை ஆன்சர் பண்ணினவ. ஓம் சித்தப்பா, நீங்களும் வரல, ஏதோ 3 வீலர் டிரைவரும் ஏமாத்திட்டான் போல. மாமா கோபமா நிற்கிறார். மாமாண்ட கோபம் பட்டாசு மாதிரி படிக்கும், அது தெரிஞ்சதுதானே. ஸ்டேஷனுக்கு வரையில என்று எனக்கும் மங்களம் நடந்திருக்கும். இங்க பாருங்க மாமி, வேறு எது மண்டால் சமாளிச்சு போட்டு வரலாம், ஆனால் மீட்டிங் என்றால் ஒன்றும் செய்ய இயலாது. மேகலா மேத்தமாய் நந்தம்மா தாத்தாகி நாங்கி வாங்க மாமி. உங்களை பற்றி அறிய இந்த நாள் சொல்கிறது. ட்ராவல் பண்ணது தானே டயர்டாக இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. அப்பே அம்மாக்கு கேம சாப்பாடு தந்தது சாப்பிடுங்க. சுதா மாமாக்கோ? அவர் குளிக்கிறார். மாமா ஒன்றரை கேந்திகிலா இன்னவளவு. தமிழிலையும் கதைக்கிறாள் பாவி, என்னையும் மாமி முறை கொண்டாடுறாள், புடுப்பு புடுங்குறாள். அவள் சாப்பாடு கொடுக்கறது மட்டும்தானோ, எல்லாட்டில் அவர் சொன்னது போல ஏதம். என்ன மாமி பேச்சே காணில்ல, அப்படியே நிற்கிறீள்? ஏட்ட மான்சி அத்தி, டயர்டாக போனது தானே, நீங்கள் வாங்க. சாப்பாடு கொடுக்கறதென்றால் வீட்டு சொந்தக்காரி போலியெல்லோ கதைக்கிறாள். 2 கல்யாணம் செய்யாத பொடிகள் இருக்கிற வீட்டுக்கு இப்படி சுதந்திரத்தோடு திரிகிறாள். உண்மையிலே அப்படி ஏதும் இருக்குமோ? சரி, நான் வாரேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். ஹரி ஜப்னாலேருந்து எனக்கிட்ட சிங்களம் ஒன்றும் தெரியாது. நாங்கள் தான் சொல்லி கொடுத்தது. இப்போ நம்மளை போல கதைக்கும். ஹானே ஹரி மட்ட அமத்தக்கு உண்ணானே ಕಿರಿಪೆಕೆಟ್ ಗತ್ತದ ಇಸರ ಕಡವಲಿಗೆ ಅರಂಗೆಂಡುಗೋ மாமாட்ட தேதாளது என்ன? மாமி, நான் இந்த கடையில் பால் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வரேன். சரி தம்பி. ஹரி சொன்னது உங்களோட வீட்டில் கூட பசுமாடு நிற்கிதாமே, நீங்கள் கிரிப்பெட்டி குடிக்கிறது இல்லையாமெண்டு. இதெல்லாம் புரிஞ்சிருக்கிறார் போல. இதெல்லாம் மட்டும்தான் ஓதுனாரோ இல்லாட்டி? மாமா சரியான கோவம் போல. இதுகளை பார்க்கையும் கேட்கையும் வேறு என்ன சந்தோஷமே வரும்? சாப்பாடு கொடுக்குறோம்ட்டு சாப்பாட்டிலேயே மருந்தோ மந்திரமோ போட்டு கொடுத்து அவனை மயக்கி போட்டதுகள் போல. அதால தான் மாமா மாமி வந்திருக்கணுமென்று தெரிஞ்சும் ஸ்டேஷனுக்கு வரையில அவனை வளைச்சு போட்டாளவன். தரா வேண்டிப்பா, நாங்கள் அப்படி ஆக்கல் இல்லை. அப்படி இல்லையண்டா வேற எப்படி என்று கேட்கிறேன். இல்ல வேற எப்படி என்று கேட்கிறேன். பச்சி ஏன் செய்து போட்டாள வேடி அவனை அவளவ மயக்கி மடிக்க போட்டுடுதுகள். கொஞ்சம் மரியாதையா கதையுங்கோ, துள்ளாதேங்கோ. அப்படி இல்லை என்றால் வேறு எப்படி? வேறு எப்படி ஓமடி? அவள் அங்கே ஏங்கிக் கொண்டிருக்க இஞ்ச இதுகள் உள்வீட்டுக்காரியாகிவிட்டதுகள். அது மட்டுமே அடிப்படை மட்டும் வந்துட்டுதுகள். இங்க எத்தனை லட்சம் சிங்களப்படிகள் இருக்கேக்க எப்படித்தான் தேடி பிடிச்சு கரிய அமர்த்தினதுகளோ தெரியாது. என்னடா மாமா, என்னடா மாமா கீமாண்டு எல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் நீயும் நடிச்சனியோ, அல்லாடி சித்தப்பனோட சேர்ந்து நீயும் மாமா வேலையோ? பலாண்ட சுதன் மாமா அப்பிவ கேத்த விதி அடிக்கினவானே. சிங்களம் தெரிஞ்சிருந்தா தந்திருப்பன் உனக்கும் விளங்கத்தக்கதா. உண்மையா சொன்னால் என்ன உடம்பெல்லாம் நோகுது. ஊருல சாட மாடையா கதை கேட்க நான் உஷாரா இருந்திருக்க வேணும். இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி மாசாலம் கொட்டுறியோ? ஆனந்தி, தாயில்லா படியனண்டு தாய்க்கு தாயா பார்த்தா பார், இங்க பார் வந்து என்ன ஆட்டம் ஆடுறானு பார். எதுக்கும் அவசரப்படாதீங்கோ. ஏன் சும்மா ஆரேன் புள்ளிகளோட ஆட்டியன் புள்ளியோட அதுவும் பாச தெரியாதவர்களோட வீண பிரச்சனையை வளர்க்குறீர்கள்.
பால் வாங்க போன ஹரி விரட்டுமன் தீர விசாரிச்சு போட்டு கதையுங்கோ. இங்க வேர் உன்றை ஆசை மருமோன் வாங்கி வார பாலை குடிக்க விருப்பம் என்றால் நீ நின்று ஆசை தீர குடி. அவள் பிள்ளை கவிதா அங்க இவரை நினைச்சு மனப்பாலை குடிக்கட்டும். ஆனந்தி, நான் மானஸ்தன் இனி இஞ்சி ஒரு நிமிஷமும் நிற்க மாட்டேன். சுதன், அந்த பாக்கெடு. ஆனந்தி, நீ வாரதென்றால் இப்பவே என்னோட வா, இல்ல உறிஞ்ச சீலியோட நிக்க வேணுமென்றால் நில். அவ்வளவுதான். மங்கிந்தானே ஒக்கம. சுதன், நான் போறேன். ஹரி வந்த பிறகு மாமாவை அவங்க கிட்ட பேசிட்டு போக சொல்லுங்க. மாமா, ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் பார்த்துட்டு முடிவெடுக்காதீங்க. சித்தப்பா வந்த பிறகு அவரோடையும் கதைச்சிட்டு போங்கவன். அத்தை, நீங்களாவது சொல்லுங்கவன். என்னடா சின்ன சம்பவமோ? என்ன இன்னும் என்ன கிடக்கு? சித்தப்பனோட சேர்ந்தா நீ மட்டும் என்ன விதிவிலக்கு? உங்களுக்கு அது சின்னதா தான் தெரியுதோ? முந்த நாள் முளைச்ச நீ எனக்கு முடிவெடுக்க கற்றுத்தாரோ? நீ சித்தப்பனோட சேர்ந்து நல்லா முடிவு எடு. வலிக்கிற ஆனந்தி, கோடி உள்ளவனுக்கு 1 கோடி, கோடி இல்லாதவனுக்கு 1000 கோடி. கொழும்பிலேயே தங்க இடம் இல்லை. அவ இஞ்ச நின்று நயன பாஜ பரவினம், நாங்கள் அதை கேட்டு ரசிச்சு கொண்டு பதில் சொல்லி கொண்டு நிற்க வேணுமோ? கொழும்பா போச்சு ஊரண்டால் இப்ப இதுலயும் ஒரு கொலை விழுந்திருக்கும். ஓம், பெத்த பிள்ளைக்காக ஒரு கொலையே செய்திருப்பேன். சுதன், நீங்க ஏன் ஒன்று பேசாம நிக்கிறீங்க? மாமி, ஹரி இப்ப வந்துருவாரு. அவர்கிட்ட பேசிட்டு போங்க. மாமையானவா, நான் என்னத்தை சொல்றது? இந்த நிலையில நான் என்னத்தை சொன்னாலும் யாரும் எதுவும் கேட்க போறது. சரி, போதான் வேணுமெண்டா போகட்டும். போட்டு வாங்கோ மாமா. හරි හැයි ඔයා මොකුත් කතා කරන්න නැතු ඉන්නේ. මාමා මාමී வந்துட்டு போன பிறகு ඔයා ඉස්සර වගේම නෑ. முந்தி போல இல்ல. எல்லாம் என்னால தானேன்னு நினைக்கிறீங்கனா? ஹரி, மங்னிசா என்னோட கோவமா? இல்ல மகளா, வா நிசா නෙවේ. நீரண்டபடியால இல்ல. මම සිංහල නිසා නේද? ඔයාගේ මාමා එදත් රණ්ඩු උනේ. நான் දෙමළන්ட சரின்னு சொல்லியிருப்பாங்க தானே? இல்ல மகளா, சிங்களம் தமிழோ இல்ல. எங்கட சமூகத்துல லவ் மேரேஜ் ஒரு நாளும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதுதான். ஏமா? அது மட்டும் இல்ல, ப்ரொபோசல் மேரேஜுக்கே தமிழ் என்றாலும் சமயம், சாதி, நாடு, தீவு, ஏற்ற இறக்கம், கிழக்கு மேற்கு, அது இதண்டு எத்தனையோ ஆயிரம் பாப்பினம். லவ் என்றால் கீழே வரக்னே மகளா. ஏனாங்க அப்ப ஜீவித்தையே சரி வராதுன்னு தெரிஞ்சும் ஏங்கட லவ்வுக்கு சம்மதிச்சிங்க. இப்ப 2 பேருக்கும் பிரச்சனைக்கு நேது. மேகலா, நான் உம்மா இப்பவும் எப்பவும் லவ் பண்றேன். இல்ல, உம்மா மட்டும்தான் லவ் பண்றேன். இங்க பேரும் லவ் பண்றது சிங்களம் தமிழ் பார்த்தோ, சாதி மதம் பார்த்து அல்லது பகட்டு அழகு பார்த்தோ வாரதில்லை. இப்ப பேரும் கொழும்புல வந்து நான் சந்திச்ச முதல் பொம்பளை நீர். எத்தனை பேரை பார்த்துருப்பேன். உண்மையை சொல்ல போனா உம்மிலும் பார்க்க வசதியான வடிவான எத்தனை பொம்பளையில கண்டிருப்பேன். ஆனால் அவையில்ல எனக்கு காதல் ஏற்பட இல்லை. ஹரி, ஒயா கியானே அத்தது அத்த உம்மில தான் எந்த மனம் ஈர்த்தது. நீரும் அதே நிலையில தான் இருந்தீர். அதுக்காக நீர் தான் எல்லாத்திலையும் எல்லாரையும் விடவும் சிறந்தது என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஓ, லவ் மேரேஜ் என்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆண்டவனால நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நாங்கள் நினைச்சு லவ் பண்ண மேலாது, விலத்தி போகவும் மேலாது. பொடி சிந்து அத்தியனம் மேமாய்க்கிய வெண்ணி இன்னாருக்கு இன்னாரென்று எழுதி வச்சானே தேவன் அன்று என்று. எனக்கு நான், உமக்கு நீர். இது நாங்கள் தேடி எடுத்தது இல்லை, ஆண்டவன் எழுதினது. அவ்வளவுதான். அதை மாமன் மாமியாலேயோ மட்டுமில்ல, அப்பாவால, ஏன் என்னாலேயோ உம்மாலேயோ மாற்ற முடியாது. ஒயா மோனவத் கியானே ஹரி. உங்க மாமா என்னைய கண்டுட்டு இதை 2 பிடிச்சிட்டு மாமியும் இழுத்துட்டு போச்சு. நம்ம குடும்பத்தை பத்தி நான் கூசாம நரக் விதியோட கதாக்கறானேதா. இப்படி இருக்கு உங்க நேதையெல்லாம் இப்படி சொல்லுவாங்க. அது மகளா, பாப்பம் பாப்பம். ஓயா பலன்னா கியாண்ட உங்க மாமா சொன்ன மாதிரி அவங்க யங்கஸ்ட் டாட்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டா நான் அத்தைக்கு என்னவனா மம் மேரே ஹரி. நான் சூசைட் பண்ணுவேன். அதை மறந்துட வேணாம். கோவலம் கிடையாத மாதவி மாதிரி. மேகலா, உமக்கு நான்,
நான் சொல்றது கேளுமா? உமக்கு நான், எனக்கு நீர், எச்சராய். வேணா கதாவன்ன சுதன் யாழ்ப்பாணம் போயிருக்கு தானே, எல்லாம் எங்களை பற்றி அப்பாவிட்ட சொல்லியிருப்பான். அதுக்கு பிறகு பாப்போம். එයා එපා කිව්වොත් எனக்கு தெரியும் என் அப்பாவை பற்றி. என்றாலும் மாற்று என்று சொன்னால் உந்த தவச பலன்ன மேகலா அப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் கரும். හරි මේ මොකක්ද? ஓ வா ஹரினாங் ஹரி மகே நமத் ஹரி. தாமதிச்சால் இன்னும் பிரச்சனை. ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சால் எல்லாரும் 4 நாளைக்கு 4 விதமாக கதைப்பின். பிறகு எல்லாம் சரி வரும். உமக்கு சரிதானே? எனக்கும் சரிதான். ஆனா ஹேய் ஹரி எந்த அம்மா ரிலேஷன்ஸ் சரிதானே, வருவாங்க தானே? அப்புறம் ஏன் நாம தனியா அனாத மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்? அதுதான் எங்களுக்கு கடவுள் தந்ததென்றால் ஐ கான் சே எனிதிங் மேகலா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஓகே, எந்த அப்பா உமண்டால் சரி, இல்லை என்றால் உயாகே கட்டியத்தேப்பா மகே கட்டியத்தேப்பா. வேறு ஒருத்தரும் வேண்டாம். மகே பாஸு வாகே பாஸு சாட்சி போட நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவோம். நோ இன்விடேஷன். வர விருப்பமானவே வரட்டு. என்னண்ண கடைசியா என்னதான் சொல்றியாள்? அடிவா யோசிச்சு சொல்லுங்கோ. என்னத்தை சொல்ல சொல்ல திரும்ப கேட்குற தங்கச்சி. நான் ரெட்டனாக்கு கதைக்க விரும்பல. இஞ்ச பேர் இது அண்ணன் தங்கச்சி விஷயம் இல்லை. அவன் கரியின் வாழ்க்கை பிரச்சனை, அவன் வாழ்க்கை பிரச்சனை, அவன் பிரச்சனைக்கு அவன் தான் முடிவெடுக்க வேணும். என்ன மச்சான், எல்லாம் யோசிச்சுத்தான் சொல்லுறியோளோ? எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லுறியோளோ? அவள் ஒரு சிங்கள பெட்டை, தொடக்கூடாதுகள், பட்டால் கலட்ட முடியாததுகள், அதுகள் எங்கட சபை சந்திக்கு சரி வருமே. ஆனால் அவன் தன் வாழ்க்கைக்கு சரி வரும் என்று தெரிஞ்சுதானே கரி இந்த முடிவெடுத்திருக்கிறான். அவனும் வயதுக்கு வந்தவன், 4 பேரோட புலங்குறவன். அவனுக்கு சவனந்தியை பற்றி தெரிந்தானே மச்சான். பிள்ளை வழிமாறி போறான் என்றா புத்து சொல்லி திருத்த வேண்டியது ஆற்ற கடமை, பெற்றாற்ற கடமை, பெரியாக்களின் கடமை. கரி கூடாத கூட்டம் சேர்ந்து கெட்டு போறான். மச்சான், பழத்தை பற்றி கிளிய கேட்க தேவை. கிளிய கேட்டால் போதும், அதை மனதில் வச்சிருங்க. எந்த பிள்ளையை பற்றி எனக்கு வடிவா தெரியும், மற்ற சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அண்ணன் அது சரிதான். ஆனா சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேருமே சொல்லண்ண. அதுகள் சின்னஞ்சிறுசுகள், நாங்கள் பெரியவ. நாளும் தெரிஞ்ச நாங்கள் தான் புத்திமதி சொல்ல வேணும். புத்தி தெளிவில்லாதவர்களுக்கு தான் புத்தி சொல்ல வேணும். ஆனால் அதுக்கு 2 பேரும் நல்ல தெளிஞ்ச புத்தியோட தான் இருக்குது. இதோட வேறு என்ன வேணும் தங்கச்சி? அவ்வளவ சாப்பாடு கொடுக்குறோம்ட்டு கறிக்கு ஏதோ மருந்தோ மந்திரமோ செய்து போட்டு வசியம் செய்து போட்டாளவன். அதுதான் அவனும் எங்களை மாமன் மாமி என்று கூட மதியாமல் பேசினவன். அதை நினைவில் வச்சிருங்கோ. என்ன மச்சான், கறி உங்களை மதியாமல் பேசணும்? உம்மோட நெஞ்சில் கையை வச்சு சொல்லும். எங்க பால் பாக்கெட் வாங்கின கடையில் வச்சு பேசினவன். அது பால் கடை இல்லை, டெலிஃபோனில் கதை கேட்க கண்டபடி ஏதோ சொன்னான். எனக்கெல்லாம் வடிவா தெரியும். கூடுண்ட ஆள் எல்லாம் எனக்கு சொன்னான். வேற யார்? உவன் சுதன் தான். அவனும் சித்தப்பாவோட சேர்ந்து. அவனை பேசாதே, நடந்து சுதன் சொல்ல வேண்டாம். உம்மிடம் மனுஷியை கட்டுப்பார் ஒன்று வேண்டாம், நீ ரொம்ப மனச்சையை கட்டுப்பார் பாப்போம். நடந்தது நடந்து போச்சு. இந்த பேரண்ண காதும் வச்சது போல ஹரிய வர சொல்லுவா. வரமாட்டேன் அவன் சொன்னா என்ன செய்வீங்க? உங்களுக்கு கடும் வருத்தமண்டு சுதன் சொன்னா அவன் வருவான். அதுக்கும் வராட்டா? உங்களுக்கு கடும் வருத்தமண்டால் கட்டாயம் ஹரி வருவான். இந்தாங்க அத்தம் மாமா, இந்த தேத்தனியா குடியுங்க. இப்போ இதொன்று தான் இல்லாத குறை. இதில் வை சுதன், நான் எடுத்து குடிக்கிறேன். என்னில கோமண்டால் தேத்தினோட எங்கோ வைக்கிறீர்கள். சரி, ஆனந்தி சொன்ன மாதிரி கறி வந்தால் ஒரு நல்ல நாளாக பார்த்து கதைச்சு வச்ச மாதிரி இல்லை, அவள் கவிதாக்கு கட்டி வச்ச மெண்டால் பிறகு என்ன? எல்லாம் சரி. கட்டினா பிறகு 2 நாளிலே எல்லாம் சரி வந்துடும். பிறகு அவள் சிங்கிளைப்பட்டைய கறி மறந்து போயிடுவான். மண்ண பிறகு கொழும்புக்கு போகாட்டிலும் பரவாயில்லை. இன்னைக்கு ஒரு ஏஜென்சியை பிடிச்சி 2 பேரையும் ஆஸ்திரேலியாவுக்கோ கனடாவுக்கோ அனுப்பி விட்டா சரி. நீங்கள் 2 பேரும் நல்ல திட்டத்தோடு தான் வந்திருக்கிறீர்கள். பிறகு என்ன நடக்கட்டும்? எல்லாம் சரியா வந்தால் பைரவருக்கு அன்னதானம் செய்கிறதுண்டும் நேர்த்தி வச்சிருக்கிறோம். அப்போ வைரவரையும் வளைச்சு கைக்க ஓட்டுறீங்க போல நடக்கு. இல்லை மச்சான், குலதெய்வம் இல்லையா அதுதான். என்னடா சுதன், உமக்கு என்ன சிரிப்பு வேண்டி இருக்கு?
என்ன நக்கலா இருக்கோ? இல்லை குலதெய்வத்தை அன்னதானத்துக்கு மிஞ்ச வச்சிட்டீங்க, அது சரி. ஆனால் சித்தப்பா உங்களோட திட்டத்துக்கு மசிவாரோ? சித்தப்பனை விடுறா, இந்த கந்தையன் முதலோ முன்ன வேணுமே. அப்போ மச்சான் இப்போ இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தது அதால தான் உங்களோட அன்னதானத்தையும் கேட்க முடிஞ்சுது. എന്തും என்ன இழுவல் கதை என்று கேட்குறேன். இரண்டில் ஒன்று வெட்டொண்டு துண்டு ரெண்டு. உங்களோட முடிவு என்னண்டு முதல் சொல்லுங்க. நானும் சொல்றேன், வெட்டண்டு துண்டு ரெண்டு. சொன்னதான். நான் கரிந்த விருப்பத்துக்கு மாற எதுவும் செய்ய போறதும் இல்ல. ஏமாத்து சுத்துமாத்தி வேலைகளுக்கு உடம்பட போறதும் இல்ல. அடியா கட்டுக்கொள்ளுங்க. அப்ப இதுதான் கடைசி முடிவா சொல்றீங்களோ அண்ணன்? ஓ அதுதான், நான் கரிந்த விருப்பத்துக்கு மாற எதுவும் செய்ய போறதும் இல்லை. கூட பிறந்த தங்கச்சி புருஷனிலும் பார்க்க எங்கேயோ இருக்கிற சிங்கள சிங்காரி பேச போச்சுதோ. அப்படி இல்லை, என்ற வருங்கால மேரமல் தான் எனக்கு பெருசு. ஆனந்தி, இவ்வளவு தூரத்துக்கு வந்த பிறகுமே நிற்கிற. இந்த பாரும் மச்சான், ஒன்றை மட்டும் நினைவில் வச்சிடும். இன்றைக்கு உமக்கும் மோனுக்கும் இது நிற்கலாம், பிறகு யோசிப்பியல். ஒருத்தரும் இல்லாமல் தனியா நாயாய் அலையேக்க தெரியும். இனசனம் என்று இல்லாமல் தனியே கிடந்து காயேக்க யோசிப்பியல். அந்த நேரம் தங்கச்சி குடும்பம் பெருசோ மருமகள் பெருசோ ஒன்று தெரியும். எக்கணம் அவவின்ற ஆக்கள் தான் அங்கே இருந்து வந்து தூக்கி நிமித்து வினம். படுக்கையில் கிடந்து புழுக்கேக்க தான் தெரியும் தங்கச்சி குடும்பத்தின் அடிமை உங்களுக்கோ. அது நாம் புழுக்கிறோம் நீங்க புழுக்கிறோம் அந்த நேரம் பார்ப்போம். கேட்ட கழிக்கு மருமகள் சொன்ன பிறகு வீண் கதையே. அப்படியே உங்களோட நியாயம். அப்ப எங்கட உறவும் இப்பவே இஞ்சையே இண்டியோட முறிஞ்சுதண்டு நினையுங்கோ. வானந்தி, அன்னை என்று பாஜத்தை புளிஞ்சா பார். இதுதான் கொன்னற்ற சுயரூபம், வஞ்சகன், நயவஞ்சகன். இனி செத்த வீடும் இல்ல கண்டிகளோ. வா வானந்தி. அங்கே அவர் மோன்காரன் கொழும்புல தண்ட விலாசத்தை காட்டினார், இஞ்ச தேப்பன்காரன் தண்ட திமிர காட்டுறார். நீயும் உண்டே ஆக்களும். இதுதான் கடைசி முத்தம். ஆனந்தி, இதே மலர்ந்தளந்து கதை. அண்ணே அண்ணே, ஏன் அண்ணன் இப்படி சொல்லி போட்டு அளந்து கதையண்டால் சொந்த மருமகளின் எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க அண்ணன். பாடி பிறகு பாரடிவல மருமகள் என்றத அவருக்கு தெரியுமோ தெரியாது சொல்லாத. இனியும் என்ன கிடக்கு? வா போவோம். அண்ணனாம் கண்டறியாத அண்ணன். இன்றையோட நீ அவருக்கு தங்கச்சியும் இல்லை, அவர் உனக்கு அன்னையும் இல்லை. இந்த முத்தம் இன்றைக்கு தானடி கடைசி. என்ன செய்கிறது? நீர் அடிச்சு நீர் புரிகிறது இல்லை. ஏதோ இன்றைக்கு நீதான் கட்டிக்காரன். போங்க, போட்டு வாங்க. பிள்ளை மேகலா, மாசம் மொண்டசரிக்கணும் போகலையே, 8 மணி ஆகுது. ஹரி போகேக்கத்தான் காரில் கொண்டு போய் விடுறதுண்டது. நானும் ஹரியோட கொஞ்சம் ஏர்லியாக போகணும். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு கடலால் போய் பிடிபடுறாக்கள் கூடன்றதால எங்களுக்கு வேலை கூட மாமா. அதுவும் நான் சீனியர் டிரான்ஸ்லேட்டராக மாறின பிறகு தலைக்கு மேலே வேலை குவிஞ்சு கிடக்கு. கடலில் போகிறதுல கணக்கு தமிழாக்கள் தானே பிடிபடுறாங்க. அதால் டிரான்ஸ்லேட்டருக்கு தான் வேலை கூட மாமா. ஹரி ஹாய் ரெடி? ஐ ஆம் கெட்டிங் லேட். ஆஷா குட்டி, சே பாய் ஃபோ தாத்தா. ஹரியப் மாமா, சாப்பாடு எல்லாம் டேபிளில் இருக்கு. சுதன் நைட் டியூட்டி முடிச்சுட்டு 10 மினிட்ல வந்துடுவார். கதவை லாக் பண்ணிட்டு இருங்கோ. பாய். வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் அண்ணன். உன்ட மருமகள் மட்டும் எங்கட இளையவளின்ற ஸ்டேட்மெண்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ண அதில் போகாமல் இருந்திருந்தால் எங்கட குமர் பிள்ளைன்ற வாழ்க்கை நாசமாக போயிருக்கும். மறியல் கோடு கண்டு மானமே ஏறி இருக்கும். நினைக்கவே தலைக்கு ஏதோ செய்யுது அண்ணன். ஓம்புள்ள எல்லாம் விவரமாக சொன்னவன். இங்கே நாங்கள் இன்னசென்த்தை பற்றி கதை கேட்க உங்களோட விவரத்தோடையும் கதைப்போம். அப்போக்கு இதை பற்றி சொன்னவன். அது மட்டும் இல்லை மாமி, உங்களோட இளைய மகள் கவிதா எனக்காக காத்திருக்கிறாண்டு இங்கே வந்து மாமா ஏசி போட்டு போய்க்க கவிதாண்ட ஃபோட்டோவை தான் பார்க்க வேணுமெண்டு ஒற்ற காலில் நின்றவ அவ. சித்தப்பா, உங்களுக்கு தெரியாது, சித்தி தாண்ட பேசுக்க உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவோட கவிதா சித்தின்ற ஃபோட்டோவையும் வச்சிருந்தவ தான். தான் சந்தித்தது ஒரு விபத்து போலண்டும் இல்லாட்டி கவிதா சித்தியை தான் சித்தப்பா செய்திருப்பாருண்டும் சொல்லி கவலைப்பட்டவ. அவட பேசுக்குள்ள அவளோட ஃபோட்டோவும் வச்சிருந்தவ. ஓ மாமி, உங்கள் ஹஸ்பண்ட் ஏசிட்டு போனப்போ நமக்கு மனசாட்சி உறுத்துச்சு.
நான் ஹரியிட்ட சொன்னேன், நீங்கள் அவங்கள செய்யுங்க, நான் சந்தோஷமாக உங்கள் கோவலண்ட மாதவி மாதிரி பிக்குனியாகி சந்தோஷமாக நம்ம மதத்துக்கு சேவை செய்கிறேன்ண்டு. சித்தப்பா தான் சம்மதிக்கல. மாமாவோட நான் கதை கேட்க நம்ம 2 பேரும் விரும்பினா சம்மதம் என்றார். அதால தானே நாங்கள் ஃபைனல் டிசிஷன் எடுத்தோம். நாங்கள் தான் உங்களோட உண்மையான கள்ளங்கபடம் இல்லாத மனதை புரியாமல் இதோ எல்லாம் சொல்லி போட்டோம். ஏதோ இது எல்லாம் இல்லை பிள்ளை, என்னென்ன சொல்லக்கூடாதோ அவ்வளவும் இந்த எலும்பில்லாத நாக்கால் என்னென்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளவத்தையும் கொட்டினேன். அப்போ கண்மண் தெரியல. உங்களோட நல்ல குணத்துக்கு மனசுக்கு முன்னால் நீங்கள் ஒரு சிங்கள பிள்ளை என்றதும் என்ற மகளுக்கு கிடைக்கிற வாழ்க்கையை, அதுதான் கரியை தட்டி பறிச்சிட்டியல் என்றதும் தான் மறைச்சு நின்றது. அது என்ன கதைக்க விடு பிள்ளை, அப்பதான் என்ற மனசு ஆறும். நான் செய்த பாவம் கொடுமை 7 ஜென்மம் எடுத்தாலும் கழுவ முடியாத கர்மம். மனிதம் என்னறது சாதி மதம் மொழி இனம் எல்லாத்துக்கும் அப்பால் பட்டது என்றதை உணர்த்திட்டியல். அதையே ஊதி பெரிசாக்கி பிரளயத்தையே ஏற்படுத்தின நான் இப்போ உங்களுக்கு முன்னால் சிறியவனா நிற்கிறேன். உண்மையை உணர்ந்துட்டேன். உண்மையிலேயே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூட அறிக்கதை இல்லாமல் இப்போ உங்களுக்கு முன்னால் கூனி குறுகி நிற்கிற. நடந்தது விடுங்க மாமா, ஆத்துல கரைச்ச புளி அண்டு நினைங்கோ. ஹரி, லேசா சொல்லி போட்டேன், நீ லேசா சொல்லி போட்டேன். என்ற மனச்சாட்சி என்ன உறுத்துது. அன்றைக்கு கொப்பா உன்ற மனச்சாட்சியை தொட்டு சொல்லுண்டு சொல்லேக்க சிங்கள பெட்டையை செய்கிறதால செத்த வீட்டுக்கும் பெற நின்று சீறி பாய்ச்சி மாமியையும் இழுத்துக்கொண்டு மானஸ்த நின்று சொல்லி கொண்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த அந்த அதையே சிங்கள பிள்ளை நினைச்சிருந்தால் எங்களை குடும்பத்தோடையே தற்கொலைக்கு தள்ளி இருக்கலாம். இஞ்ச தாண்டா நான் தவற விட்டுட்டேன். ஓமடா கவிதா கூட்டுக்க போயிருந்தா நாங்கள் குடும்பத்தோடையே யமலோகம் போயிருப்போம். மச்சான், அது எல்லாம் முடிஞ்ச கதையாச்சு. மருமகள் காரில் கொண்டு வந்து கவிதை இறக்கி விட்டு போட்டு தாத்தா உங்களோட மருமலை பாருங்க. இன்னைக்கு நானும் ஒரு கணம் ஆடித்தான் போனேன் மச்சான். எங்களோட ரத்தம் மேகலாவிலே ஓடுது போல, அல்லாட்டில் ஏதோ முற்புறப்பு சொந்தம் போல. அதால தான் கவிதாவை சந்திச்சு அவவே பொறுப்படுத்து கொண்டு வந்து சேர்த்தவ. அவ நாங்கள் கையெடுத்து கும்பிடுற தெய்வத்துக்கு சமன் தம்பி. அதுதான் சித்தப்பாவும் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இங்கே வெஸ்டர்ன் சொசைட்டியில் விழுந்துட்டார் போல. சும்மா போசுதன் மாமி, இந்த சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரியதெல்லாம் சொல்ல வேண்டாம். என்னால் தான் உங்களோட குடும்பம் பிரிஞ்சு இருக்குதுன்னு நினைக்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நான் உங்களோட அதுதான் எங்களோட குடும்பம் எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணுமென்று வேண்டாத கடவுள் இல்லை. இப்போ தான் கடவுள் கண் திறந்துச்சு. இந்த சம்பவம் நம்ம பாவத்தை கழுவிட்டது. இப்போ பிறகும் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக ஒற்றுமையாகிட்டதுன்னு நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா சுதன் சும்மா நிற்கிற? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அதுக்கேற்ற மாதிரி கவிதையிலே கலக்குவ. எங்கடா உன்ற கவிதை? அது மாமா, இதுவும் இங்கே சுட்டதுதான். எங்க மயிர் கொட்டியை கூட சபிக்காதீர்கள், ஏனென்றால் நாளை அதுவே அழகான பட்டாம்பூச்சி ஆகிறது. இது மாமாவுக்கும் சித்திக்குமே இல்லை எனக்கு. தடை கற்களால் கிளைகளாக பிரிந்த ஆற்று வெள்ளம் இன்று இணைந்ததனால் பொங்கி பிரவாகிக்கிறது. கவிதையா? மயிர்கொட்டிகள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் மரவன்புலோ செல்லம் அம்பலவாணர். பங்கு பெற்றிய கலைஞர்கள் ஹரி ஜரஞ்சன் யோகராஜ், மேகலா ரதனி சிந்துஜா, கந்தையா காசிலிங்கம் பிரசன்னா, காசிநாதன் லூக்கஸ் திருச்செல்வம், சுதன் ஸ்ரீஸ்கந்தராஜா தர்ஷன், ஆனந்தி ஏஎம்சி ஜே ஜோதி. ஒலிப்பதிவு உதவி மஞ்சுள செனிவரட்ன. தயாரிப்பு லூக்கஸ் திருச்செல்வம்.